GKS Bros Production, 7 Seas and 7 Hills Production தயாரிப்பில் மிர்ச்சி சிவா ராம் கூட்டணியில் பறந்து போ ஜூலை 4 முதல் திரையரங்குகளில். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றி வருபவர் குணசுந்தரி. இவரது கணவர் பாலச்சந்தர் திமுக பிரமுகராக உள்ளார். இவர் மனைவி ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் நிழல் ஊராட்சி மன்ற தலைவராக செயல்பட்டு உள்ளூர் மக்களிடையே செல்வாக்கு பெற்றவர். பாலச்சந்தருக்கு கேவி குப்பம் அருகே உள்ள கொத்தமங்கலம் நகராட்சியில் காமராஜபுரம் பகுதியில் நிலம் உள்ளது. கடந்த ஜூலை 3ஆம் தேதி இரவு பாலச்சந்தர் தனது நிலத்திற்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது கன்னிக்கோவில் அருகே மர்ம நபர்கள் அவரை வழிமறித்து கத்தியால் குத்தியும் வெட்டியும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் கூச்சலிட்டவாறு தப்பியோடிய பாலச்சந்தரை பொதுமக்கள் மீட்டு ராணிப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தலையில் கடுமையான வெட்டுக்காயங்களுடன் அவர் தற்போது தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். தாக்குதல் நடத்திய கும்பல் சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடியது. இந்த சம்பவம் தொடர்பாக லத்தேரி காவல் நிலையத்தில் பாரதிய நியாய சன்ஹிதா பிரிவு 351 உட்பிரிவு 2 உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. காவல்துறையினர் விருஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் பாலச்சந்தர் ரமேஷின் மனைவியுடன் தகாத உறவு வைத்திருந்ததாகவும் இதனால் ஆத்திரமடைந்த ரமேஷ் மற்றும் அவரது கூட்டாளிகள் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் வேலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக வேலூர் பகுதியில் கள்ளக்காதல் தொடர்பாக நடந்த கொலை மற்றும் கொலை முயற்சி சம்பவங்கள் உள்ளூர் மக்களிடையே பாதுகாப்பு குறித்த கவலைகளை எழுப்பியுள்ளன. 2019ஆம் ஆண்டு வேலூரில் உறவினருடன் தகாத உறவு காரணமாக ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறிப்பிடத்தக்கது. இதேபோல் தற்போதைய சம்பவமும் உள்ளூர் அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் தீவிர விவாதத்தை உருவாக்கியுள்ளது. லத்தேரி காவல்துறையினர் தப்பியோடிய மற்ற குற்றவாளிகளை தேடி சிசிடிவி காட்சிகள் மற்றும் உள்ளூர் தகவல்களை ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த வழக்கில் அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடைபெறுகிறது. குற்றவாளிகளை விரைவில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மேலும் பாலச்சந்தரின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மருத்துவமனையில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கொலை முயற்சி சம்பவம் வேலூர் மாவட்டத்தில் உள்ளூர் அரசியல் பிரமுகர்களின் செல்வாக்கு மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த விவாதங்களை மீண்டும் எழுப்பியுள்ளது. பொதுமக்கள் இதுபோன்ற வன்முறை சம்பவங்களை தடுக்க காவல்துறை மற்றும் உள்ளூர் நிர்வாகம் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.